சிவாய நம. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று நாம் திருவிளையாடல் புராணத்தில் பார்க்க இருப்பது அங்கம் வெட்டின படலம். அங்கம் வெட்டின படலம் என்பது தன்னுடைய பக்தியின் துயரினை போக்க இறைவனான சொக்கநாதர் கொடியவனான சித்தனின் அங்கங்களை வெட்டியதை பற்றி கூறுகிறது. பெண்களை குறைத்து மதிப்பிட்டு இழிவுபடுத்துபவர்களின் நிலை என்ன என்பதையும் இப்படலத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். வாழ்போல் செய்யும் ஒரு ஆசிரியர், அவரது மனைவி ஆகியோரின் இறைபக்தி, எல்லோரையும் குறைத்து மதிப்பிடும் சித்தனின் எண்ணம் மற்றும் செயல்கள், சித்தனுக்கு இறைவனால் அளிக்கப்பட்ட தண்டனை ஆகியவற்றை பற்றி இப்படலம் விளக்குகிறது. அங்கம் வெட்டிய படலம் திருவிளையாடல் புராணத்தின் கூடல் காண்டத்தில் 27வது படலமாக அமைந்துள்ளது. திக்கற்ற தனது அடியவர்களை இறைவனால் எவ்வாறு காப்பாற்றுகிறார் என்பதை இப்படலம் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். இனி இப்படலத்தை பற்றி விரிவாக பார்க்கலாம். குலோத்துங்க பாண்டியன் மதுரையில் சீரும் சிறப்புமாக ஆண்டு வந்தார். அப்பொழுது மதுரையில் வெளியூரினைச் சேர்ந்த வயதான ஒரு வாழ் ஆசிரியர், பயிற்சி செய்யும் ஆசிரியர் ஒருவர் வசித்து வந்தார். அவரது மனைவியின் பெயர் மாணிக்க மாலை என்பதாகும். அவ்விருவரும் இறைவனான சோமசுந்தரிடம் பேர் அன்பு கொண்டிருந்தனர். வாழ் ஆசிரியர் மதுரை நகரின் வெளிப்புறத்தில் வாழ்பயிற்சி கூடம் ஒன்றினை அமைத்து வாழ்பயிற்சியினை கற்பித்து வந்தார். அவரிடம் சித்தன் என்பவன் பயிற்சி பெற்று வந்தார். நாளடைவில் அவன் வாழ்பயிற்சியில் குருவினை மிஞ்சிய சிஷ்யனாக விளங்கினான். திறமைசாலியாக விளங்கிய சித்தன் கெட்ட எண்ணங்கள் மற்றும் துர்நடத்தைகள் கொண்டவனாக விளங்கினான். சிறிது காலம் கழித்து தனது குருவுக்கு போட்டியாக வாழ்பயிற்சி கூடம் ஒன்று தொடங்கினார். வாழ்பயிற்சி கற்பிக்க அதிக ஊதியமும் பெற்றார். தனது குருவினை மதுரையை விட்டு விரட்ட தீர்மானித்த சித்தன் தனது குருவிடம் பயின்று வரும் மாணவர்களை தன்னிடம் பயிற்சி பெற கட்டாயப்படுத்தி அவர்களை வற்புறுத்தினார். ஆனால் அவனது குருவோ சித்தனின் இத்தகைய செயல்களால் அவனிடம் வெறுப்பு கொண்டும் காட்டவில்லை. குருவால் தன்னை ஒன்றும் செய்ய இயலாது என்று மமதை தலைக்கு ஏறி சித்தன் தனது குருவின் மனைவியை அடைய விரும்பினான். ஒரு நாள் குரு வீட்டில் இல்லாத பொழுது அவரது வீட்டிற்கு சென்று மாணிக்க மாலையிடம் தகாத வார்த்தைகள் கூறி அவதூறாக பேசினான். பின் மாணிக்க மாலையின் கையை பிடித்து இழுத்தான். அவரிடமிருந்து தப்பித்த மாணிக்க மாலை உள்ளே சென்று கதவை தாளிட்டு கொண்டாள். சிறிது நேரம் காத்திருந்த சித்தன் மற்றொரு நாள் மாணிக்க மாலையை கவனித்துக் கொள்வதாக கூறி சென்று விட்டான். மாணிக்க மாலை தனது நிலை குறித்து மிகவும் வருந்தினாள். மாணிக்க மாலை நடந்த விஷயங்களை தன் கணவனிடம் கூறினாள். சித்தனுக்கும் கணவனுக்கும் சண்டை ஏற்படக்கூடும். வயதான தனது கணவர் சண்டையில் சித்தன் தோற்கடித்து விட்டால் தனது நிலை என்னவாகும் என்று பலவாறு மனதிற்குள் சிந்தித்தாள். இறுதியாக திக்கற்றவளாய் சோமசுந்தரரை சரணடைந்தாள். இறைவா, என்னையும் என் கணவரையும் இந்த இக்கட்டிலிருந்து நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று கதறினாள். மாணிக்க மாலையின் அழுகுரலை கேட்டு இறைவனார் அவளுக்கு உதவ அருளுள்ளம் கொண்டார். மறுநாள் இறைவனார் வாழ் ஆசிரியரின் உருவத்தில் சித்தனின் வாழ்பயிற்சி கூடத்திற்கு சென்றார். சித்தனிடம், சித்தா, இளைஞனான நீயும் வயதான நானும் நாளை வாழ்போர் புரிந்து நம்மில் வல்லவர் யார் என்பதை காண்போம். ஆதலால் நீ நகருக்கு வெளியே வந்து என்னுடன் வாழ்போர் புரி என்று கூறினார். இதனை எதிர்பார்த்து காத்திருந்த சித்தன் அதற்கு சம்மதித்தான். நாளை நடைபெறும் போரில் எளிதாக வெற்றி பெற்று வாழ் ஆசிரியரையும் ஊரை விட்டு துரத்திவிட்டு மாணிக்க மாலையை அடைந்துவிட வேண்டும் என்று மனதிற்குள் எண்ணினான். மறுநாள் மதுரை மாநகரின் வெளியிடத்தில் சித்தனுக்கும் வாழ் ஆசிரியர் உருவில் வந்த இறைவனாருக்கும் வாழ்போர் தொடங்கியது. இருவரும் நீண்ட நேரம் போர் புரிந்தனர். வாழ் ஆசிரியர் அங்கிருந்து அனைவரும் கேட்கும்படி, உன் குருவின் மனைவியை விரும்பிய உள்ளத்தையும் தகாத வார்த்தை பேசிய நாவினையும் தொட்ட கைகளையும் கெட்ட எண்ணத்தோடு பார்த்த கண்களையும் நீ காத்துக்கொள் என்று கூறினார். பின்னர் சித்தனுடைய அங்கங்கள் ஒவ்வொன்றையும் வெட்டி வீழ்த்தினார். பின்னர் அவ்விடத்திலிருந்து மறைந்து விட்டார். தங்களுடைய ஆசிரியரை காணாது வாழ் ஆசிரியரின் மாணவர்கள் திகைத்தனர். தங்களுடைய ஆசிரியரை தேடி அவருடைய இல்லத்திற்கு சென்றனர். வாழ் ஆசிரியரின் இல்லத்தில் இருந்த அவருடைய மனைவியிடம் வாழ் ஆசிரியர் எங்கே என்று கேட்டனர். மாணிக்க மாலை வாழ் ஆசிரியர் இறைவனை வழிபட திருக்கோவிலுக்கு அல்லவா சென்றிருக்கிறார் என்று தெரிவித்தார். அப்போது வாளாசிரியர் தமது இல்லத்திற்கு வந்தார். அவரிடம் மாணவர்கள், சித்தனை கொன்று பின் தாங்கள் எங்கே சென்றீர்கள் என்று கேட்டனர். வாளாசிரியருக்கு ஒன்றும் புரியவில்லை.
நான் சித்தனை ஒன்றும் கொல்லவில்லையே என்று தெரிவித்தார். அப்போது மாணிக்கமாலை வாழ் ஆசிரியரிடம் சித்தன் தன்னிடம் நடந்த முறையற்ற நடத்தைகளை பற்றி கூறினாள். வாளாசிரியரின் மாணவர்களும் போர்க்களத்தில் வாளாசிரியர் மாணிக்கமாலை கூறியவாறு கூறி அவனை கொன்றதாக கூறி தெரிவித்தனர். அப்போது வாலி ஆசிரியர் மாணிக்கமாலையின் துயரினை போக்க சோமசுந்தரர் தமது உருவம் தாங்கி வந்து சித்தனை கொன்றதாக கூறினார். இந்நிகழ்ச்சியை கேள்விப்பட்ட குலோத்துங்க பாண்டியன் இறைவனின் திருவருளை பெற்ற தம்பதியினரை வணங்கி யானையின் மீது ஏற்றி ஊர்வலம் வரச் செய்து பொன்னும் பொருளும் வாரி வழங்கினான். பின் தன் மகனான அனந்தகுண பாண்டியனுக்கு அரசுரிமை அளித்து சிவபேறு பெற்றார். இதனை பரஜோதி முனிவர் எவ்வாறு கூறுகிறார் என்று பார்க்கலாம். அடியவருக்கு எளியர் இவர் பரதேசி காவலர் என்றடி வீழ்ந்தேத்தி வடி அயில் வேல் குலோத்துங்கன் மாணிக்க மாலையெனும் மலையாளோடும் தொடி அணித்தோள் முதுமகனை களிரேற்றி நகரை வலம் சூழ்வித்து பால் முடி அணிவித்து தன் அனந்தகுண பாண்டியர்க்கு தன் இறைமை முழுதும் நீந்தான். அதாவது அடியவர்க்கு எளியவராகிய இச்சோமசுந்தர கடவுள் பரதேசி காவலர் என்று அடி வீழ்ந்தேற்றி, அதாவது தமக்கு ஒரு கழைக்கண் இல்லாதவரை காத்தலில் வல்லவர். அவர் அடியில் விழுந்து வணங்கி துதித்து அந்த வீரவளை அணிந்த தோளையுடைய முதியோனை மாணிக்க மாலை என்று கூறப்படும் அவன் மனைவியோடும் களிர் ஏற்றி நகரை வலம் சூழ்வித்து யானையின் மேல் ஏற்றி நகர் வலம் செய்வித்து அதன் பிறகு தன் புதல்வனாகிய அனந்தகுண பாண்டியனுக்கு முடிசூட்டி தனது அரசுரிமை முழுவதும் கொடுத்தான் என்று இப்பாடலில் முடிக்கிறார். சிவபெருமான் இத்திருவிழாடலை செய்து இதன் மூலம் உலகிற்கு அளித்த நன்மை என்னவென்றால், இறைவனுக்கு செய்யும் துரோகத்தை கூட இறைவன் மன்னிப்பார். ஆனால் குரு துரோகத்தை இறைவன் மன்னிக்க மாட்டார் என்பதையும், குரு நிந்தனை செய்யக்கூடாது என்பதையும், குரு நிந்தனை செய்பவரையும் தன் பக்தர்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தும் கொடியவர்களையும் இறைவன் அழித்து விடுவார் என்பதை இந்த திருவிளையாடல் மூலம் அனைவருக்கும் உணர்த்துகிறார். இந்த 27ஆம் திருவிளையாடலை தினமும் பக்தியுடன் படிப்பவர்க்கும் கேட்பவர்க்கும் எதிரிகளே இருக்க மாட்டார்கள். விளையாட்டு போட்டிகளில் வெற்றி காண்பார்கள். திருச்சிற்றம்பலம்.